நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டுல அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்துல வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வீடுகள்ல கர்த்தர் குறைவை அனுமதிக்க மாட்டார். நம்முடைய வீடுகள்ல கர்த்தர் குறைவுகளை அனுமதிக்க மாட்டார். குறைவு இருக்குன்னு சொன்னா அந்த குறைவுகளை நிறைவாக்கி விடுவார். குறைவுகளை நிறைவாக்குகின்ற அபிஷேகம் உனக்காக இருக்கிறது. குறைவுகளை நிறைவாக்குகின்ற அபிஷேகத்தினாலே உன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகள் மாற்றப்படுவதோடு உன்னுடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். பிறருக்கு கொடுக்கிறவனாக நீ மாறுவாய். பாக்குறோம், நீ போய் வித்து உன் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு மீதி இருக்குல்ல அதை வச்சு, ஆமா உனக்கு நிறைய கிடைச்சிருச்சு, உனக்கு நிறைய கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் கிடைத்து விட்டது, ஆனா கடன் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை ஏன் ஆண்டவர் கொடுத்தார் தெரியுமா? அந்த கடனை அடைப்பதற்கு தான். நீ கடனை அடைக்காம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி 10 செயினை தூக்கி வாங்கி மாட்டிக்கிட்டு போறதுக்கு இல்ல. முதல்ல கடனை சரிப்படுத்து. என்னதுங்க? கடனை சரிப்படுத்து. கடன் இல்லாத முதல்ல வாழு. ஏன்னா கடன் இருந்துச்சுனாலே அங்க உறக்க இருக்காது. கடை இருந்தாலே அங்க நிம்மதி இருக்காது. கடை இருந்தாலே என்ன செய்ய, எப்ப பார்த்தாலும் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்க. கையில பணம் வந்தாலும் கூட அந்த பணம் எப்ப போகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால முதல்ல ஆண்டவர் எதை நீக்கப்பட விரும்புறாருன்னா கடனை முதல்ல நீக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு சங்கீதம் 23ல, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் தரித்திரம் என்னை பின்தொடராது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குறைவு என்னை பின்தொடராது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பஞ்சமும் பட்டினியும் என்னை பின்தொடராது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குறைவும் தாழ்ச்சியும் என்னை பின்தொடராது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன பின்தொடர்ந்து கொண்டே இருக்கா.